அனைவருக்கும் வணக்கம். நட்சத்திர வரிசையில் 24வது நட்சத்திரம் சதய நட்சத்திரம் ஆகும். இந்த நட்சத்திர அதிபதி ராகு பகவான் ஆவார். இந்த நட்சத்திரம் கும்பராசியில் உள்ளது. ராசி அதிபதி சனீஸ்வர பகவான் ஆவார். இந்த நட்சத்திரம் 4 பாதமும் கும்பராசியில் உள்ளது. இந்த நட்சத்திரம் சிறப்பு என்னவென்றால் ராஜராஜ சோழன் பிறந்த நட்சத்திரமாகும். இந்த நட்சத்திரம் ஆண் பெண் இருபாலருக்கும் உள்ள பலன்களை பார்ப்போம். சதயம் ஆண்கள் தாய் தந்தை மனைவியிடம் பாசமாக இருப்பார்கள். சற்று முன்கோபி பொறுமையை ஏற்பவர்களும் இவர்களே ஆவார்கள். தன் கோபத்தால் நல்ல பெயரை எடுக்க முடியாமல் திணறுபவர்களும் இவர்களே ஆவார்கள். இனிமையாக வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள். சொத்துக்கள் அதிகம் உடையவர்களும் இவர்களே ஆவார்கள். உடம்பு பாதிப்பு வந்தால் தாங்க மாட்டார்கள். எல்லா விஷயத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும் என நினைப்பவர்கள். யாரையும் எளிதில் நம்ப மாட்டார்கள். வேலையை தானே செய்ய வேண்டும் என நினைப்பவர்களும் இவர்களே ஆவார்கள். ஈக உடையவர் சற்று கர்வம் உள்ளவர்களும் இவர்களே ஆவார்கள். பெரிய வேலையில் இருக்க வாய்ப்புள்ளது. நல்ல குணம் கொண்டவர்கள். காரசாரமான உணவை விரும்பி உண்பார்கள். தற்பெருமை உடையவர்கள். சுயநலவாதி. சண்டை போடுவார்கள். பெரும்பாலும் சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வாழ்வார்கள். பல மொழி தெரிந்து வைத்திருப்பவர்களும் இவர்களே ஆவார்கள். ஒரே கம்பெனியில் அதிக வருடம் வேலை செய்பவர்களும் இவர்களே. பட்ஜெட் போட்டு செலவு செய்வதில் வல்லவர்கள். நண்பர்களுக்காக அதிக செலவு செய்ய மாட்டார்கள். இவர்கள் வாழ்நாள் முழுவதும் துர்கை அம்மன் சிவபெருமான் வழிபாடு செய்து சிறப்பான பலனை பெறலாம். சதயம் பெண்கள் நல்ல பெண்கள். தங்கமான குணம் உடையவர்கள். அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்பவர்களும் இவர்களே ஆவார்கள். வெகுளித்தனமானவர்கள். புத்திசாலித்தனம் இருக்காது. இவர்களுக்கு நல்ல கணவர் அமைந்தால் வாழ்க்கை சிறப்பாய் இருக்கும். பெரும்பாலும் இவர்களுக்கு நல்ல கணவர் அமைவதில்லை. பெரியவர்கள் பார்த்து திருமணம் செய்வதையே விரும்பார்கள். கெட்ட குணம் இல்லாதவர்கள். பொறுமைசாலி. கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடியவர்களும் இவர்களே. மேலும் எல்லோரிடமும் பாசமாக பழகக்கூடியவர்கள். சதய நட்சத்திரம் பெண்களை திருமணம் செய்தால் சிறப்பான வாழ்க்கை அமையும். இவர்கள் வாழ்நாள் முழுவதும் துர்கை அம்மன் சிவபெருமான் வழிபாடு செய்து சிறப்பான பலனை பெறலாம். வாழ்க வளமுடன். நீங்கள் நலமுடன். நன்றி, வணக்கம்.